அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் 697. வேப்பன சொல்லி வினையில் எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல். விரும்பி கேட்டாலும் கூட பயனுள்ளவற்றை மட்டுமே சொல்லி பயனற்றவைகளை சொல்லாமல் விட்டுவிட வேண்டும் என்று கலைஞர் ஐயாவின் உரையிலிருந்து. இன்றைய கதையில் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு ஹோட்டலில் சாப்பிட வராரு ஒருத்தர் அவர் சாப்பிட்டு உள்ளே வரும்போது ரொம்ப வெயிலாக இருக்குது, ஏசி போடியா அப்படின்னு சொல்கிறாரு அந்த சர்வத்தை. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஆனால் உணவு சொன்ன உடனே உணவை கொண்டுட்டு வராரு. ஒரு 10 செகண்ட் கழிச்சு வராரு. உணவு கொண்டு வச்சோடனே இப்போ ஏசி ஆஃப் பண்ணிடு, இல்லை உணவு ஆறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிடாப்புல. இது சாப்பிட்டு இருக்கும்போது அவருக்கு வேர்க்குது. உடனே திரும்ப சர்வரை கூப்பிட்டு ஏசி போடி எனக்கு வேர்க்குது அப்படிங்கிறாப்ப. சரிங்க ஐயா அப்படின்னு திரும்ப போயிடாரு. இதை உட்காந்து கவனிச்சுட்டு இந்த பக்கத்து டேபிள்காரு அங்கேருந்து கூப்பிட்டு சர்வரை கூப்பிட்டு, பரவாயில்லையா உங்களுக்கு எவ்வளோ பொறுமை, அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் சரிங்க ஐயா சரிங்கன்னு சொல்லி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாரு அந்த சர்வர். என்ன அப்படின்னா, எங்கள் ஹோட்டலில் ஏசியே இல்லை, ஆனாலும் அவருக்கு ஏசி இருக்கிற மாதிரியான அவர் போடுங்க வைங்கிறார். நானும் பொறுமையாக சரி சரின்னு சொன்னோன்னே அவர் சரி, அவருக்கு ஒரு இதாக இருக்குது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கிற நம்ம சரின்னு சொன்னாலும் அவங்களுக்கு சரின்னு தோணும். நம்ம இது மாதிரியான சூழ்நிலையில் நம்ம கடைபிடிச்சா நல்லது அப்படின்னு சொல்லி இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். செலி அன்போடு சேசா பிரபு.